வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி ஆவணி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் குழப்பங்கள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். கிரகங்களின் ஸ்தான பலத்தை பொறுத்தவரையில் ஆவணி மாதத்தில் மிக சிறப்பாக அமர்ந்து நற்பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் பெறலாம். ஒரு ராசிக்கு 6, 8 அமருகின்ற கிரகங்கள் நிம்மதியை தராது, சந்தோஷத்தை தராது. அந்த வகையில் கடந்த ஆண்டு அனுபவித்து வந்த கஷ்டங்கள் இப்பொழுது போடுகின்ற பதிவில் சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. காரணம் கிரகபலம். கிரகங்கள் என்பது வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் கலந்தே செய்யக்கூடிய நிலையில்தான் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் மென்மையான உள்ளம் படைத்த ராசிக்காரர்கள். உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் அதை பற்றி பெருசாக பேசுறதில்லை, தீமைகள் நடந்தாலும் அதை பற்றி மிகவும் அதிகமாக கஷ்டப்படுறதில்லை. இருந்தாலும் 7.5 சனியில் தாங்க முடியாத மன கஷ்டங்களை அனுபவித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குருபலம் மன ஆறுதலையும் மன நிம்மதியையும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி அமைத்திருக்கும். இந்த நிலையில் இந்த ஆவணி மாதத்தில் 9 கிரகங்களும் எத்தகையான ராசிகளில் அமர்ந்து நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது ராசிக்கு 8 சந்திர பகவான் அமருவது. ஒரு ராசிக்கு அஷ்டமத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தாலே எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதை கடந்த 1.5 ஆண்டு காலமாக அனுபவித்து வந்த உங்களுக்குத்தான் தெரியும். அந்த நிலையில் இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்த்துவிட்டு பலன்களுக்குள் போய்விடலாம். சந்திராஷ்டம தினங்கள் கும்பராசியான உங்களுக்கு வருகின்ற 25/8/2025 ஆவணி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:52 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 27/8/2025 ஆவணி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:14 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தருகின்ற பலன்களை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ஜென்ம ராசி. ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு எந்த செயல்களை தொடங்கினாலும் அதில் முழுமையான வெற்றிகளை பெற முடியாமல் சில தடைகளும் எதிர்ப்புகளும் தேவையில்லாத உறவு சிக்கல்களையும் தருகின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ராசிக்கு 2 சனி பகவான். சனி பகவான் 7.5 சனியிலிருந்து முழுமையாக விலகினால்தான் நற்பலன்களை உங்களால் அடைய முடியும். ஆனால் இதே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அவரால் உங்களுக்கு சிறிய நன்மையாவது செய்ய முடியும். வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது. ஆகையால் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் நன்மைகள் நடக்கும். பெரிதளவு சொல்ல முடியாது, நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான்.
சுக்கிர பகவான் குரு பகவானுடன் இணைந்து ராசிக்கு 5இல் அமர்ந்திருப்பது இம்மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி, உறவுகளால் நன்மை, நட்பால் நன்மை, எதிர்பாராத தனலாபம், குடும்பத்தில் சந்தோஷம், இது அனைத்தும் மெல்ல மெல்ல நடக்கும். இது வேகமாக செயல்படாமல் போவதற்கு காரணம் சனி பகவான் சரியில்லை, ராகு கேதுக்கள் சரியில்லை. குரு பகவான் மட்டும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தடுத்து நற்பலன்களை செய்கின்ற மிக உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தான் இத்தகையான நற்பலன். சரி, இதே குரு பகவான் நிலையான பலன்களை தந்து விடுவாரா என்றால் கிடையாது. இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதினால் குரு பகவான் மாறியதுமே பலன்கள் சற்று அதிகமாக கெடு பலன்களை தந்துவிடும். இப்பொழுதே விழிப்புடன் இருந்து விடுங்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியில் புதன் பகவான் இருக்கிறார். இந்த ஆவணி மாதத்தில் அவரும் பயிற்சி பெறுவார். இருந்தாலும் 6ஆம் இடத்தினுடைய தன்மை என்பது புதன் பகவானால் கெடு பலன்கள் கிடையாது. பயிற்சி பெற்றாலும் கெடு பலன்கள் கிடையாது. அதற்கடுத்ததாக சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் இருப்பது. 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்த ஆடி மாதத்தில் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகளும், நண்பர்கள் உறவினர்களிடையே சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் சூரிய பகவான் மாற்றம் பெற்று அமரும்போது அது அத்தனையும் மாற்றம் பெற்று நற்பலன்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் இருப்பது எந்த உறவாக இருந்தாலும் பகையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் செவ்வாய் பகவானுக்கு இருக்கும். இந்த ஆவணி மாத இறுதியில் செவ்வாய் பகவானும் மாற்றம் பெற்று அமருவதால் நற்பலன்கள் இன்னும் அதிகரிக்கும். இப்பொழுது தடைகளாக இருந்தாலும் தடங்கல்களாக இருந்தாலும் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தாலே தடைகள் விலகும், நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.